ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற படத்தோட பெரிய எக்ஸ்ட்ராக்ஷன். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க உங்களுடைய ஃபேமிலியை கூட்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு தீவு ஒண்ணுக்கு போறீங்க. நல்லா என்ஜாய் பண்றீங்க. ஆனா அந்த தீவுலயே மாட்டிக்கிட்டீங்க. ஒருத்தன் காப்பாத்த வரான், ஆனா காப்பாத்த வரவனே சரி பண்றான். யாரை நம்புறதுன்னே தெரியல. இந்த படம் பார்க்கும்போது கட்டாயமா நம்மளுடைய அப்பாங்களை நம்மளால ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும், ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா பிள்ளைக்காக இந்த அப்பாக்கள் படுற பாடு இருக்குல்ல, அது ஏராளம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரிதான் இந்த படத்துல இந்த அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய பிள்ளையும் பொண்டாட்டியும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அணுவணுவா கஷ்டப்படுவாப்ல. கடைசியா அவரால் காப்பாற்ற முடிஞ்சிச்சா இல்லையா அப்படின்றத ஃபுல்லா சொல்லக்கூடிய ஒரு படம் தான் எக்ஸ்ட்ராக்ஷன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்களுடைய அப்பாவை எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய இந்த ஒரு நாள் நல்ல இனிமையான ஒரு நாளா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஹலோ கைஸ், நான் ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ரொம்ப அழகான சூப்பரான ஒரு ஃபேமிலியை தான் காமிக்கிறாங்க. இந்த குடும்பத்தோட அப்பாவோட பேரு கெவின் ரெய்லி, இவனுடைய ஒய்ஃபோட பேரு ஜூலி, பையனோட பேரு ஆண்டி. ஹாலிடேக்காக பிளான் பண்ணி கரீபியன் தீவுகளுக்கு போக போறாங்க. இப்ப அந்த டைம்ல அங்க வெதர்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இவங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், அப்படியாப்பட்ட ஒரு வெதரா தான் இருக்கு. இப்ப இந்த சின்ன பையன் கேட்கறான், எனக்கு அந்த ஜெட்ஸ்கை அப்படின்றது பண்ணணும் அப்படின்னு. கடல்ல ஒரு போட்டு மணி வேகமா ஒண்ணு இருக்குல்ல, அதுல போயிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு டிராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரரு, அவரோட பேரு லூக்கஸ், அந்த பெரியவர் வராரு. அவருடைய ஒரு பொருள் உடஞ்சு போச்சு, அதை ஃபிக்ஸ் பண்ணி தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நம்ம ஹீரோக்கு நல்லா தெரியும் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனா ஆல்ரெடி லேட் ஆயிருச்சு, வேக வேகமா கிளம்பணும் அப்படின்றதுனால நம்ம ஹீரோ இல்லங்க என்னால இந்த ஹெல்ப்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அந்த பெரியவரோ போறதுக்கு முன்னாடி கரீபியன் தீவுல காசு இருந்தா என்ன வேணாலும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோக்கு புரியும். அப்படியே இந்த மொத்த குடும்பமும் அதுக்கப்புறமா கரீபியனுக்கு தான் போறாங்க. நம்ம ஹீரோ ரூம் ஒண்ணு புக் பண்ண போறான். அப்ப அந்த ரிசப்ஷனிஸ்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா போதும், இருக்கிறதுலே பெஸ்டான ஒரு ரூம் கொடுக்குறாங்க. காசு கொடுத்தா என்ன வேணாலும் கிடைக்கும் போல அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னது இப்ப உண்மையாயிருச்சு பார்த்துங்க. அந்த சின்ன பையன் கேட்டிருப்பான்ல ஜெட்ஸ்கை, அதை பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவனுக்காக தான் ஆல்ரெடி அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜெட்ஸ்கையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. எந்த ஒரு ஜெட்ஸ்கைஸும் இப்ப இல்ல, எல்லாமே ரெண்டு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த ஜெட்ஸ்கையோட ஓனர் சொல்றாரு. எங்க கிட்ட ஒரு போட் ஒண்ணு இருக்கு, அதை வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்ற மாதிரி அவர் சஜஸ்ட் பண்றாரு. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய போர்ட்டுக்கு போறாங்க. போட் எல்லாமே சூஸ் பண்றாங்க. 3 மணி நேரத்துக்கு $200 இதுதான் பே கமிஷன். அந்த நபர் அவருடைய டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறாரு. ஏங்க எனக்கு இந்த போட்லாம் ஓட்ட தெரியாது, ஒருவேளை யாராவது குறுக்க திருடிட்டா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களால எப்படி காம்பன்சேஷன் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். இந்த போட்டுக்குனேவும் நிறைய இன்சூரன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, நீங்க கிளம்புங்க, நீங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோ பையனை மடியில உட்கார வச்சுக்கிட்டு பின்னாடி பொண்டாட்டி இருக்கா, நல்லா சந்தோஷமா வண்டி ஓட்டுறாப்ல. என்ன அந்த ஜெட்ஸ்கே தான் ஓட்ட முடியல, இருந்தாலும் இந்த போட்டை நல்லா ஓட்டுறாங்க. ஓட்டிட்டே போகும்போது இன்னொரு போட்டு இவங்களை கிராஸ் பண்ணி போகுது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரியுது, ஓ இவ்வளவு வேகம் போகும்பா அப்படின்னு. வேகனா வேகம், அப்படி ஒரு வேகத்துல இன்னொரு போட்டு போகவும் நம்ம ஹீரோவும் வேகம் எடுக்க ஆரம்பிக்கிறாப்ல. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்டா அப்படின்ற மாதிரி ஃபுல் ஸ்பீட்ல போறாங்க. ரொம்ப தூரம் வந்துட்டாங்க பீச்சை விட்டுட்டு. அப்ப இந்த அம்மா சொல்றாங்க, ஏங்க ரொம்ப தூரம் வந்த மாதிரி இருக்கு, போட்டை கொஞ்சம் திருப்பிடலாமே, இந்த பக்கமா நம்ம போலாமே, ஏன் இப்படியே போய்கிட்டே இருந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்றாங்க. ஆமாண்டி பொண்டாட்டி, நீ சொல்றது சரிதான், ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவரும் அப்படியே திருப்ப போறாப்ல. அப்ப இந்த சின்ன பையன் பாக்குறான், தூரத்துல ஒரு ஐலாண்ட் ஒண்ணு இருக்கு, தனியா ஒரு தீவு ஒண்ணு இருக்கு. அதை பார்த்த உடனே எனக்கு அந்த தீவுக்கு போகணும், எனக்கு அந்த தீவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பாக்குறாங்க. ஏங்க வேணாங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஆனா பையன் ஆசைப்பட்டுட்டான். பையன் ஆசைப்படுற எல்லாத்தையும் இந்த அப்பாங்கள் எப்பயுமே செஞ்சு கொடுக்குறாங்கல்ல. சின்ன வயசுல இருக்கும்போது இந்த அப்பாக்கள் எல்லாமே நமக்காக எல்லாமே செய்வாங்க. ஆனா ஒரு கட்டத்துல வளர்ந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன ஆகுதுன்னு தெரியல. எனக்கு என்னமோ வளர்ந்ததுக்கு அப்புறமா பெருசா நம்ம ஆசைப்படுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மோர் சேஃப்டியை பிளே பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அஸ் அ ஃபாதரா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 3 பேருமே அந்த ஒரு ஐலாண்டுக்கு, அந்த ஒரு தீவுக்கு வந்துட்டாங்க. நடந்து போறாங்க. லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, போதும்பா இந்த இடத்த விட்டு கிளம்புவோம், போய் சாப்பிட போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேல ஏறி உட்காந்தாச்சு, ஹோட்டல் நோக்கி போலாமா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அனுமன்னா போட்டு ஸ்டார்ட் ஆகல. கம்மியான காசுக்கு போட்டை கொடுக்கும் போதே நினைச்சேன்டா அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். என்னதான் நம்ம ஹீரோ ஒரு டாக்டரா இருந்தாலும் அவருக்கு இந்த இன்ஜினை பத்தி எல்லாம் சுத்தமா நாலேஜ் கிடையாது. அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது, ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லி தெரியல. ட்ரை பண்ணி பாக்குறாப்ல. எல்லா முயற்சியும் வீண் முயற்சி அப்படி ஆயிடுச்சு. எல்லா முயற்சியும் வீணா போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. பையனுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. அடுத்த நாளும் ஆயிடுச்சு. பசியில மயங்கி கிடக்குறான். பார்க்க ரொம்ப
வீக்கா வேற இருக்கான், உதவிக்கும் ஆள் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படியாச்சும் வந்துரு 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்கான். ஆனா எந்த ரிசல்ட்டுமே இல்ல. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களுடைய ஃபேமிலியோட கூட்டிட்டு போறீங்க, அங்க போனதுக்கு அப்புறமா திரும்ப வர முடியல, அந்த தீவிலேயே மாட்டிக்கிட்டீங்க, ஃபுட் இல்ல, சாப்பாடு இல்ல, ஸ்நாக்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல, தண்ணி கூட இல்ல, என்ன பண்ண முடியும்? பையன் வேற வீக் ஆயிட்டே போறான். எப்பா எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, தண்ணி தாக எடுக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறான். இந்த அப்பாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்ப அந்த டைம்ல அந்த பக்கமா தூரத்துல ஒரு ஷிப் ஒண்ணு போகுது. அதை இவங்க பாக்குறாங்க. டயர்டா இருந்தாலும் இந்த ரெண்டு பேருமே அப்படியே கத்துறாங்க. அப்பாவும் பிள்ளையும் கத்தி கத்தி பாக்குறாங்க, கையாட்டுறாங்க. வேவ் சிம்பிள்ல கையாட்டுவாங்கல்ல, ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி கையாட்டி பாக்குறாங்க. ஆனா அந்த ஷிப் வந்து இவங்களை பார்க்கவே இல்லை. அந்த கப்பல் அது பாட்டுக்கு போயிருச்சு. இவங்க 3 பேருக்குமே அப்செட். மறுபடியும் அன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்க வேண்டிய சிச்சுவேஷன். நைட்டு தூங்க படுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி சொல்றா, எங்க என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாவே கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டா நடந்துக்கிறேன், ரஃபா நடந்துக்கிறேன், நான் உங்களை புரிஞ்சு நடத்துக்கல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி மனசு விட்டு கேக்குறாங்க. ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி எல்லாம் உறவு கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா இந்த விட்டு கொடுக்கறது, சகிப்புத்தன்மை, இந்த ரெண்டுமே இல்லாம தான் மோஸ்ட் ஆஃப் த கப்பல் வந்து பிரிஞ்சு போவாங்க. உங்ககிட்ட நான் இப்படி நடந்துக்கிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஓப்பனா வந்து சில பேர் இப்படிலாம் இருக்காங்கல்ல, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், பரவாயில்ல இருக்கட்டும், நீ என் மேல கோவப்படாம யார் கோவப்பட போறா, இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், இந்த ஒரு தீவிலேயே வந்து சாக விட்டுற மாட்டேன், தான் பிள்ளையோ தான் ஒய்ஃபையோ ரெண்டு பேருமே காப்பாத்தி கூட்டிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அடுத்த நாள் மார்னிங் எழுந்து பாக்குறான், பையனுக்கு ஹார்ட் பீட் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து குறைய ஆரம்பிக்குது, வீக்கன் ஆக ஆரம்பிக்குது. இந்த அம்மா அழுகுறாங்க, மனசு உடைஞ்சு போயிட்டாங்க, ஏதாச்சும் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆத்திரப்படுறாங்க. என்ன பண்ண முடியும், கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் யாரையுமே காணும். சரி வேற வழியே இல்ல, ஆப்ஷனே இல்ல, இங்கே இருந்தோம்னா செத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த போட்ல பொண்டாட்டியும் பிள்ளையும் ரெண்டு பேருமே படுக்க வச்சுட்டு இவனும் உள்ள போய் படுத்துக்கிறான். அப்படியே அந்த திசையை நோக்கி அந்த போட் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. படகு ஒரு கடத்துல மயங்கிடுறான் டயர்ட்ல. அவனுக்கும் என்ன பண்றது முடியல. மயங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இந்த போட் மறுபடியும் இந்த ஒரு ஐலாண்டுக்கே வந்திருக்கு. ஏன்னா இந்த காற்றழுத்தம் அப்படின்றது இந்த ஐலாண்டு பக்கம் இருக்கிறதுனால இது மோஸ்டா அப்படியே திரும்ப கொண்டு வந்து இங்கே விட்டுருச்சு. ரொம்ப வீக்கா இருக்கான், ஒண்ணுமே பண்ண முடியல, நம்பிக்கை எல்லாமே போச்சு. இந்த ஐலாண்டுக்கு பக்கத்துலயும் ஒரு ஷிப் ஒண்ணு போறத பாக்குறான். ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாருமே வந்து இந்த ஷிப்ல இருக்கிறவங்க நம்ம ஹீரோவையோ ஹீரோவோட பிள்ளையோ யாரையுமே பார்க்க. ஒரு கடத்துல நம்ம ஹீரோ வந்து மயங்கிட்டான். திடீர்னு பார்த்தா நல்லபடியா லக்கிலியா ஒருத்தன் மீன் பிடிக்கிறவன், அவனோட பேரு மிகுவல். இந்த பக்கமா மீன் பிடிச்சிட்டே போயிருந்திருப்பான். பார்த்துட்டு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கான். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கு அந்த மீன் பிடிக்கிறவன் கேட்கிறான், எனக்கு $1 மில்லியன் கொடு அப்படின்னு. இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல கூட இப்ப சென்னையில ஃப்ளட் வந்துச்சுல, இந்த ரீசன்ட் டைம்ல அப்போ வந்து காப்பாத்த போறேன், மீட்பு படையா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க இல்ல நிறைய பேர் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம காசு வாங்குறத நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இது. ஒருத்தன் ஆபத்துல இருக்கான், அவனோட புள்ள வந்து ஹார்ட் பீட்டை இழந்து நிக்குது, பொண்டாட்டியும் கிடக்கா, மயங்கி கிடக்கா. அப்பா அவன் ஹெல்ப் கேட்கும் போது, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், ஆனா எனக்கு $1 மில்லியன் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்படி ஆளுகள்லாம் எப்படி மனசாட்சியை வச்சிருக்காங்களா இல்ல தூக்கி போய் அடகு வச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. நம்ம ஹீரோ டாக்டர் இருந்தாலும் பயங்கர ஷாக் ஆயிருச்சு. இவன் கையில வெறும் 40 கிராண்ட் மட்டும் தான் இருக்கு. நான் கண்டிப்பா என்ன வந்து கூட்டிட்டு போயிரு, என்னுடைய பிள்ளையும் பொண்டாட்டியும் சேர்த்து கூட்டிட்டு போயிரு, நான் அங்க போனதுக்கு அப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் ஏற்பாடு பண்ணி கட்டாயம் தாரண்டா அப்படின்னு சொல்லி கேட்டு பாக்குறான். ஆனா அவன் நம்ம ஹீரோவை மட்டும் கூட்டிட்டு போறான், நீ ஃபர்ஸ்ட் காசை ஏற்பாடு பண்ணு, அப்புறம் வந்து காப்பாத்தலாம் சரியா அப்படின்ற மாதிரி மூஞ்சிலே ஒரு குத்து விடுறான். நம்ம ஹீரோ மயங்கியே போயிட்டான். எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த மீன் பிடிக்கிறவனோட போட்ல தான் இருக்கான். சிட்டிக்கு கூட்டிட்டு போறான். $1 மில்லியன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். பொண்டாட்டி புள்ள ரெண்டு பேருமே அந்த ஒரு ஐலாண்ட்ல தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப வீக்கா வேற இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ரொம்ப வேகமா போய் இவனுக்கு காசை எடுத்து கொடுத்துட்டாச்சும் நம்ம எப்படியாச்சும் வந்து மறுபடியும் காப்பாத்திடுவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். கரைக்கு வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறமா உடனடியா அவனுடைய ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஆபீஸ் ஃபேமிலி அப்படின்னே சொல்லலாம், அப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் கால் பண்ணி கேட்கிறான், காசு கேட்கிறான், கடன் கேட்கிறான். அந்த மீன் பிடிக்கிறவன் கையில கண்ணை வச்சுக்கிட்டே பேங்க்கு கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோ பணத்தை வந்து வித்ரா பண்ணி எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். பணத்தை வாங்கிட்டான். அந்த மீன் பிடிக்கிறவனோட கையில கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்றான், என்னுடைய பொண்டாட்டிக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்றான் நம்ம ஹீரோ. ஓ வாழ்க்கையை நான் சின்ன பின்னமா ஆக்காம விட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அந்த காசை கொடுக்கு. அந்த மீன் பிடிக்கிறவனும் ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டு அவனுடைய அக்கௌண்ட்ல மொத்த காசையும் மாத்தினதுக்கு அப்புறமா துறைமுகத்துக்கு போறாங்க. போர்ட்டுக்கு 2 போட்ல போக போறாங்க. ஒரு போட்ல நம்ம ஹீரோ வந்து ஏறின உடனேயும் அதனுடைய போட்டோட வெளியில இருந்து லாக் பண்ணி விட்டுறான் இந்த மீன் பிடிக்கிறவன். இன்னொரு போட்ல போய் ஏறிக்கிறான் இந்த மீன் பிடிக்கிறவன். நம்ம ஹீரோ தட்டி பாக்குறான். வாய்ப்பே இல்ல, சான்ஸே இல்ல. 2 போட்டுமே அப்படியே வந்து கடலுக்கு நடுவுல போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல இந்த போட்டுகள் ரெண்டுமே வந்து நடு கடலுக்கு வந்தாச்சு. சோ இந்த டைம்ல இந்த மீன் பிடிக்கிறவன் அந்த நம்ம ஹீரோவோட போட்டை வந்து அடிச்சு உடைச்சு அதுக்குள்ள வந்து தண்ணி வர மாதிரி பண்ணிடுறான். இந்த மீன் பிடிக்கிறவனோட ஃப்ரெண்டு பாக்குறான். பார்த்தவன், டே இதெல்லாம் தப்புடா, கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட நடந்துக்கடா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பாக்குறான். அவனாலையுமே ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் பாட்டுக்கு உடைச்சு விட்டுட்டான். யாரா இருந்தாலும் சரி தப்பு பண்றான், யாரா தன்னோட ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி தப்பு பண்ணா தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்படி பரவாயில்ல, நல்ல ஃப்ரெண்டா தான் இருக்கான். உள்ள காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவை. அப்படியே படகு கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிக்குது. ஏன்னா தண்ணி உள்ள வந்துகிட்டே
வந்துகிட்டே இருக்கு. நல்லபடியா ஒரு கட்டத்துல அப்படியே தட்டி தட்டி பார்ப்பான். ரொம்ப முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு எத்து விட்டுட்டு அந்த போட்டுக்குள்ள இருந்து வெளியில வருவான். இந்த மாதிரி எல்லாம் தப்பிச்சு வரணும் அப்படின்னா உண்மையிலே லக் வேணும். ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு மூணாவது சக்தியோட ஹெல்ப் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் சாகுற வரைக்கும் போய் தப்பிச்சுலாம் வர முடியாது. வெளியில வந்துட்டான். இப்ப அந்த ஒரு கடலுக்கு நடுவுல நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான். அவனால முடியல. கால்ல வேற காய ஆயிருச்சு. அதை எத்தி இருப்பான் இல்லையா, அப்ப அவனுக்கு கால்ல வேற கிழிச்சு விட்டுருக்கும். அப்படியே முடியாததோட நீச்சல் அடிச்சுக்கிட்டே போறான். போய்கிட்டே இருக்கான். அப்ப அதுக்கு நடுவுல ஒரு போட்டு ஒண்ணு வருது. அதுல சில டூரிஸ்ட் இருக்காங்க. இவனை மாதிரியே டூரிஸ்ட் தான் அவங்களும். வந்தவங்க பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோவை. பார்த்த உடனே நம்ம ஹீரோவை காப்பாத்துறாங்க. அப்படியே கட் பண்ணா சிட்டில தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை ஒரு டிடெக்டிவ் வந்து மீட் பண்றாரு. அவருடைய பேரு ஹஜின். இந்த டிடெக்டிவ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ சொல்ற கதையெல்லாம் ஓகே தான் தம்பி, நீயே ஒருவேளை உன்னுடைய பொண்டாட்டி புள்ள 2 பேரையுமே ஐலாண்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க விட்டுட்டு வந்துட்டு சாவட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்திருந்தேனா, இன்சூரன்ஸ் பணத்துக்காக இப்படி எல்லாம் ஃப்ராட் வேலை பார்த்திருந்தேனா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இந்த டிடெக்டிவ் கேட்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து கெஞ்சி கேட்கிறான், தயவு செஞ்சு போங்க, போய் காப்பாத்துங்க, ஆல்ரெடி ரொம்ப வீக்கா இருந்தாங்க, தண்ணி கூட குடிக்கல, ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கால்ல விழாத குறை. இந்த மாதிரி டைம்ல நம்மள எவனுமே நம்பல அப்படின்றது யாராலையுமே ஏத்துக்க முடியாது. ஒரு மாதிரி ரொம்ப வலியை தரும். அப்படியாப்பட்ட ஒரு வழியில தான் இருக்கான் நம்ம ஹீரோ. அப்படியே தனியா போய் மீட் பண்றான் அந்த ஒரு டிடெக்டிவ். சார், நான் எந்த ஒரு இன்சூரன்ஸ் பணத்துக்காகவும் நான் இப்படி எல்லாம் பண்ணல. என் பையனும் பொண்டாட்டியும் அங்க மாட்டிக்கு இருக்காங்க சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, எப்படியாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ் சார். எனக்கு வந்து அந்த ஐலாண்ட் எந்த பக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட தெரியல. நான் இன்னும் கடல்ல அடிக்கடி போயிட்டு வரவனும் கிடையாது. இப்ப என்னால தனியா போய் காப்பாற்ற முடியல, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்கிறான். ஆனா அவர் அதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்த மாட்டாரு. காதுல வாங்கல. வேற வழியே இல்ல, ஆப்ஷனே இல்ல, இவனா தேடி பார்க்கணும் அப்படின்ட்டு கூகுள் மேப் பாக்குறான். கூகுள் மேப்பை பார்த்துட்டு அந்த ஐலாண்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த கூகுள் மேப்பை பாக்குறதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பக்கத்திலே ஒரு மீன் மார்க்கெட் ஒன்று இருக்கு, உன்னை கூட ஒருத்தன் மீன் பிடிக்கிறவன் தானே காப்பாத்தினா, ஒருவேளை அவன் அங்க இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு, நீ அங்க போய் தேடி பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த ஐடியா சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் எம்பசில இருந்து வந்த ஒரு ஆபீசர் அவர்கிட்ட போய் உடனடியே இந்த ஒரு ஐடியாவை பத்தி பேசுறான். ஆனா அவர் வந்து ஒத்துக்க மாட்டாரு. உன்னை தனியாலாம் விட முடியாது அப்படின்ற மாதிரி. நீங்க என்னடா என்ன விடுறது, நான் கிளம்பி போறேன்டா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அவன் பாட்டுக்கு தனியா வந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறான் அந்த ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு. அந்த ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, யாருமே இல்லை, அவ்வளவா பர்சன்ஸ் இல்லை. அங்கே ஒருத்தர் இருக்கான், எனக்கு ஒருத்தனை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், நீ போய் ரோஜர் அப்படின்ற ஒருத்தர் இருக்கான், அவனை போய் பாரு அப்படின்னு. அந்த ரோஜரை போய் பார்த்தா, மிகுலா அந்த மீன் பிடிக்கிறவனா, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டா தனாவட்டா பதில் சொல்றான். இங்க 100கணக்கான மீன் பிடிக்கிறவங்க இருக்காங்க, நீ சொல்ற எவன் அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியமா தெரியல, தயவு செஞ்சு என் டைமை வேஸ்ட் பண்ணாத, அப்படி அவனை கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம், என்ன ஆள விடுற சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். நான் வேணா ஒரு ஐடியா தரேன், மேபி நான் சொல்ற இந்த ஒரு இடத்துல இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். இந்த போர்டு பக்கத்துல ஒரு பார் ஒன்று இருக்கு, அந்த பார்ல தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஃபிஷர்மேனும் எல்லா மீன் பிடிக்கிறவங்களும் வந்து குடிப்பாங்க. மேபி அந்த இடத்துல போய் செக் பண்ணி பாரு, டெஸ்ட் பண்ணி பாரு இருக்கானா அப்படின்னு. இருந்தா உனக்கு போய் தூக்கிக்க, மீனை பிடிச்சிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். நம்ம ஹீரோவும் அந்த ஒரு பாருக்கு தான் போறான். போனவன் அந்த மிகளையும் தேடுறான், அந்த மீன் பிடிக்கிறவனையும், அவனுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான்ல ஜார்ஜ் அப்படின்ட்டு, அவனையும் தேடுறான். ஏன்னா இவனாலையாச்சும் அட்லீஸ்ட் இந்த 2 பேர்ல யாராவது ஒரு ஆளை பார்த்தா கூட தன்னுடைய புண்டாட்டி புள்ள 2 பேருமே எங்க இருக்காங்க, அந்த தீவு எந்த லொகேஷன்ல இருக்கு, அதுக்கு எப்படி போகணும், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும். அதுக்காக தான் தேடி தேடி பாக்குறான். ஆனா அவங்கள காணோம். அதுக்கப்புறமா அந்த ஒரு டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி சொல்றான், சார் மீன் பிடிக்கிறவன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை எல்லாத்தையும் சொல்றான். இதுக்கப்புறமா தான் அந்த ஆபீசருக்கு இன்னும் சந்தேகமாகுது, என்னடா இவன் நிறைய கட்டுக்கதையை அவுத்து விட்டுட்டே இருக்கானே அப்படின்ட்டு. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ வந்து நம்பிக்கையே போச்சு, எப்படி நம்ம பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா தெரியல. பேசாம வீட்லயே இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணுது. நம்பிக்கை எல்லாத்தையுமே இழந்த நிலைமையில நம்ம ஹீரோ அந்த டைம்ல அந்த டாக்ஸி டிரைவரோட ஹேண்டை பார்க்குறான். இப்போ டாக்ஸியில் தான் வந்திருப்பான். அவருடைய கையில் பார்க்கும்போது ஒரு தையல் மாதிரி ஒன்று இருக்கு. அதை பார்த்த உடனே தான் ஸ்ட்ரைக் வருது. கடைசி நம்பிக்கையில் கடைசி பாயிண்ட்ல தான் எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும், ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு நடக்கும், அதை நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். கரெக்டாக பார்த்துட்டான் இப்படியாப்பட்ட ஒரு தையல் ஒன்று இருக்கிறத. இதே தையல் தான் அந்த ஃபிஷர்மேன் இருந்தான்ல அவனுடைய கையிலேயே இருக்கும். ஸோ இது எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவரு சொல்றாரு ஹாஸ்பிட்டல் பேரை. சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். போனவே இவனுடைய காலில் வந்து ஆல்ரெடி ஒரு மாதிரி கிழிச்சு விட்டுருக்கும், அதுக்கு தையல் போடணும் அப்படின்ற மாதிரி போறான். டாக்டரை பார்க்கறான். இவனுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே சைட்ல சொல்லிக்கிட்டே வரான் சைஸா. அப்படியே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த ஃபிஷர்மேனோட அந்த மீன்பிடிக்கிறவனோட டீடைல்ஸ் மட்டும் கொடுங்க, அவனுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லுங்க, நான் அவனை எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு தேவையானது எல்லாமே என்னுடைய பொண்டாட்டியும் என்னுடைய புள்ள மட்டும் தான், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கிட்ட விடாம உருக்கமா கேட்டுக்கிட்டே இருக்கான். அந்த டாக்டரும் ஒரு கட்டத்துல வந்து மனசு இறங்கிடுறாங்க. நானும் டாக்டர் தான் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டதுக்கு அப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இது ஹாஸ்பிட்டல் ரூலுக்கு வந்து புறம்பானது தான், ஆனா நான் உங்களுக்காக செய்றேன் சார் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஹெல்ப் பண்றாங்க.
அந்த டேட்டாவையும் ஃபைனலா எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்ப அந்த மீன் பிடிக்கிறவன் எங்க இருக்கான் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோ ரொம்ப வேகமா அந்த ஒரு அட்ரஸுக்கு போறான். வீட்டுக்கு முன்னாடி நின்னு கதவை தட்டி தட்டி பாக்குறான். உள்ள இருந்து யாருமே ஓபன் பண்ண மாட்டாங்க. கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா அந்த மீன் பிடிக்கிறவனோட பொண்டாட்டி இருக்கா. எங்க அவன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறமா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம ஹீரோ போய் போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் வேணும் இல்லையா, போலீஸ் கிட்ட போய் சரண்டர் பண்ணணும் அப்படின்னாலும் போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். கரெக்டா அந்த டைமுக்கு அந்த மீன் பிடிக்கிறவனும் உள்ள வந்துட்டான். வீட்டுக்குள்ள வந்தவன் அவன் பாட்டுக்கு நடிக்க ஆரம்பிக்கிறான். யார் இவனை ஏண்டி வீட்டுக்குள்ள விட்ட அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு நடிக்கிறான். எதுவுமே தெரியாத மாதிரி. வாங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில ஒரு குத்து விட்டுட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மீன் பிடிக்கிறவனோட பொண்டாட்டி வந்து மிகப்பெரிய கைத்துப்பாக்கி ஒண்ணு வச்சிருக்கா. அதை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம ஹீரோ மிரட்டுறா. ஏன்டா என் புருஷனை போட்டு அடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோவும் வேற வழி தெரியல, தப்புதான், வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்றதுனால என் புள்ளைய காப்பாத்தணும் அப்படின்றதுனால அந்த மீன் பிடிக்கிறவனோட பொண்ணு இருக்காங்க, அவளை பிடிச்சுக்கிட்டு கத்திய வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். என்ன ஏதாச்சும் செஞ்ச இந்த பொண்ணை கொன்றுவேன் அப்படின்ட்டு. அந்த மீன் பிடிக்கிறவன் அவனுடைய வைஃப் கிட்ட இருந்து அந்த ஒரு துப்பாக்கியை வாங்கிட்டு இவன் வந்து அப்படியே கண்ணை வந்து நீட்டிக்கிட்டே இருக்கான். கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோவை சுட போவான். ஹீரோ சைஸா வந்து விலகிடுவான். விலகினோடனே அந்த குண்டு அவனுடைய பொண்ணு மேலேயே போய் பாஞ்சிருச்சு. அது வந்து துப்பாக்கி குண்டு கிடையாது, ஒரு மாதிரி அம்பு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு கன்னு தான் அது. அது அப்படியே அந்த பொண்ணோட உடம்புல குத்தி கிழிச்சு வெளியில வந்து நம்ம ஹீரோட வயிற்றுலயே லைட்டா கிழிச்சிருக்கு. காசு அப்படின்ட்டு $1 மில்லியன் வந்து ஏமாத்தி வாங்கினானே. யாருக்காக வாங்கினா? அந்த பொண்ணுக்காக தான் வாங்கினா. கடைசியில அந்த பொண்ணே உசுரோட இல்ல பாருங்க. அப்படியே எந்திரிச்சு வந்து நம்ம ஹீரோவை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான், அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். முடிச்சு பார்க்கும்போது போலீஸ் எல்லாருமே வந்து காப்பாத்திட்டாங்க. இப்ப ஹேண்ட் கப் போட்டு தான் வச்சிருக்காங்க. பெட்ல படுத்து கிடக்கான். அந்த டிடெக்டிவ் வந்திருக்காரு. டேய், நான் பல தடவை எனக்கு நல்லா தெரியும்டா, நீ வந்து இன்சூரன்ஸ் பண்ணதுக்காக தான் உன் பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் கொன்னுட்ட அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் பேச ஆரம்பிக்கிறாரு. எம்பசியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம ஹீரோவை நம்ப மாட்டாங்க. இது வந்து மர்டர் கேஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால வேற வழியே இல்லை, என்ன நான் காப்பாத்திக்கிட்டாதான் உண்டு, வேற யாருமே என்ன காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கக்கூடிய ஆபீசரோட கன்னை புடுங்குறான். புடுங்கினவன் அப்படியே வந்து இவன் திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். கன்னை நீட்டுறான். இந்த இடத்த விட்டு போங்க, தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். என் ஹேண்ட் கஃபை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறான். அப்படியே ரிலீஸ் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல் விட்டு ஓடுறான். அவனுடைய வயிற்றுல ஆல்ரெடி காயம் வேற இருக்கு, கால்லையும் காயம் இருக்கு, இருந்தாலும் ஓடுறான். பொண்டாட்டி புள்ளைய காப்பாத்தணும்ல. அந்த ஆபீசர் கன்னை எடுத்துக்கிட்டு பயன் பண்றாரு. நான் சுற்றுவேண்டா அப்படின்ட்டு. நீ என்ன சுட்டுக்கையா, என் பொண்டாட்டி புள்ளைய சாக போறா, நான் செத்து நான் சாகாம இருந்து என்ன பயன் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இதுக்கு மேல என் வாழ்க்கையில இழக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டான். காலையில உதயம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இப்போ ஒரு போட்டு கம்பெனி ஒன்று இருக்கு, அதுகிட்ட தான் வந்திருக்கான். வந்தவன் கேட்க ஆரம்பிக்கிறான். ஒரு போட்டோ ஒன்று அவனோட வீட்டுக்குள்ள எடுத்திருப்பான்ல, அந்த மீன் பிடிக்கிறவனோட வீட்டுக்குள்ள எடுத்திருப்பான்ல, அந்த போட்டோவை வச்சு அந்த போட்டோட நம்பரை வச்சு இந்த போட் யாரோடது அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அவருடைய பேரு ஜார்ஜ் அப்படின்னு சொல்லி வருது. அவர் எங்க இருக்காரு அப்படின்ற விஷயம் கேட்கும்போது அவர் இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார் சார், அவர் இந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவனுக்கு ஒரு ஐடியா ஒன்று வருது. அமெரிக்கன் எம்பசிக்கு கால் பண்றான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அந்த ஜார்ஜோட மொபைல் நம்பரை கொடுத்து இதை ட்ராக் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இந்த பக்கமா காமிக்கிறாங்க. அந்த டிடெக்டிவ் வந்து நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டே வந்துகிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோ ஒளிஞ்சுக்கிட்டே போன் பேசுறான். இப்ப இந்த டிடெக்டிவ் சொல்றாரு, நான் உன்னை நம்புறேன்ப்பா, உன் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்தலாம், வா, தயவு செஞ்சு வந்து சரண்டர் ஆயிரு, இதுக்கு மேல எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ வந்து கேட்கிற மாதிரியே தெரியல. இது எல்லாம் ட்ராப் அப்படின்னு சொல்லி பாக்குற நமக்கே தெரியுது. நாட்கள் ஆயிட்டே போகுது. அவங்க வேற அந்த இடத்துல அப்படி இருக்காங்க, மாட்டிக்கிட்டாங்க, காப்பாத்துவாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். நம்ம ஹீரோ முயற்சி பண்ணி தோத்துக்கிட்டே இருப்பான். இதுல அந்த ஆபீசர் வேற பின்னால துரத்திட்டு வேற வருவாரு. தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறி போறான். பஸ்ல அழுகுறான். ஐயோ, கையாளாகாதவன ஒரு கேவலமான ஒரு ஆளா மாறிட்டமே, நம்மளுடைய பொண்டாட்டி பிள்ளையவே நம்மளால காப்பாற்ற முடியலையே, தன்னுடைய ஆசமான காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். பஸ்ல கம்பியை பிடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஏக்கமா, அந்த கண்ணீர் கலந்த ஏக்கம் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல கூட இந்த ஸ்டாரோட ட்ரெய்லர் வந்துச்சுல, அந்த சீன்ல கூட கவின் சூப்பரா அந்த எக்ஸ்பிரஷனை வெளிக்காமிச்சிருப்பாரு. ஒரு மாதிரி ஏக்கத்தோட அழுகிறது. அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ வந்து அழுதுட்டு இருக்கான். அப்ப பின்னாடி சீட்ல பார்க்கும்போது இந்த ஜார்ஜ் இருக்கான். வாழ்க்கையில எல்லாத்தையும் இழக்கும் போதுதான் ஏதோ ஒரு வாய்ப்பு ஒண்ணு கிடைக்குது இல்ல. ஜார்ஜோட பேரை சொல்லிக்கிட்டு ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறான். அவன் பாதியிலேயும் என்னடா நம்மளை கண்டுபிடிச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டானே அப்படின்ட்டு அவன் தப்பிச்சு அவன் பாட்டுக்கு ரோட்ல ஓட ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோவும் பின்னாலேயே ஓடுறான். டே நில்லுடா, என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்தணும்டா, ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஒரு மாதிரி ஓட்டுறான். நான் சத்தியமா சொல்றேன்டா, உன்னை நான் எங்கேயுமே காமிச்சு கொடுக்க மாட்டேன், தயவு செஞ்சு நில்லுடா, அந்த ஐலாண்டோட அந்த ஒரு தீவோட லொகேஷனை மட்டும் சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நான் போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லவே மாட்டேன்டா உன்னை பத்தி அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா சரின்ட்டு அவனும் நிப்பானாக்கும். அதை எடுத்து ஒரு மேப் ஒன்னு எடுத்துருவான். எடுத்துட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ஹீரோவோட அன்லக்கி அந்த இடத்துல தான் வரும். ஒரு ட்ரக் வந்து அவனை போட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எப்படி வந்து விதி விளையாடுது பாருங்க. சாகும் தருவாயில இருக்கான். நம்ம ஹீரோ கேட்கிறான், டே தயவு செஞ்சு ப்ளீஸ் சொல்றா
அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பான். அவ ஒரு மாதிரி அந்த மேப்ல கரெக்டா காமிச்சிருவான், இந்த இடத்துல தான் அந்த தீவு இருக்கு அப்படின்ட்டு. மரண படுக்கையில இருக்கான். சோ இவனையும் இப்படியே விட்டுட்டு போக முடியாது அப்படின்ட்டு அந்த ட்ரக்லயே இவனை ஏத்தி விட்டுட்டு அந்த ட்ரக் டிரைவர்ட்ட சொல்றாரு, சார் என்னால இப்ப கூட வர முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, நீங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேருங்க, நான் போய் என் பொண்டாட்டி பிள்ளை 2 பேரையுமே காப்பாத்திட்டு வந்து நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்பிக்கையை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோ கிளம்பி வரான். அதுக்கப்புறமா ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கான். அந்த போர்ட்டை நோக்கி தான் ஓடுறான். வலி தாங்க முடியல, ஏன்னா வயித்துல ஆல்ரெடி ஆபரேஷன் வேற பண்ணி வச்சிருக்காங்க. போர்ட்டுக்கு வந்துட்டான். வந்த உடனே அங்க ஒரு ஷிப் ஒன்ன பாக்குறான். அங்க ஒரு சின்ன பையன் இருக்கான். எவ்வளவுப்பா தம்பி 1 மணி நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு $5000 அப்படின்னு சொல்லி சொல்றான். போங்கடா கொங்காங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கன் எடுத்து நீட்டு வெளில வடான்னு சொல்லிட்டு அந்த ஷிப்பை அவங்கிட்ட இருந்து பறங்கிக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த ஷிப் எடுத்துக்கிட்டு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த சின்ன பையனோ போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிடுறான், இந்த மாதிரி ஒருத்தன் வந்தான், என்னுடைய ஷிப்பை வந்து அவன் பாட்டுக்கு திருடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அந்த ஒரு ஐலாண்டை நோக்கி நம்ம ஹீரோ போக ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த ஷிப்ல இருக்கக்கூடிய பெட்ரோல் வந்து குறைஞ்சு போச்சு. கடற்கரையில இருக்கக்கூடிய அந்த ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போறான். நல்லா ஃபில் அப் பண்றான். அந்த டைம்ல பின்னால திரும்பி பார்க்கும்போது போலீஸ்காரங்க எல்லாருமே துரத்திட்டு வராங்க. சோ மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறான். போலீஸ்காரங்களும் விடாம துரத்திக்கிட்டு வராங்க. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து நிறுத்துறதா இல்ல, என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைய நான் காப்பாத்தியே அவன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே போறான். நம்ம ஹீரோவோட குற்ற சம்பவங்கள் அதிகமாகிக்கிட்டே போறதன் காரணமா ஒரு கட்டத்துல அவங்க பொறுமை தாங்க முடியாம கன்னை எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க போலீஸ்காரங்க. அந்த ஒரு மொமெண்ட்ல வேற வழியே இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. படுத்துக்கிட்டு அந்த லீவரை மட்டும் வேகமா அப்படியே போற மாதிரி புடிச்சுக்கிறான். அது பாட்டுக்கு வேகமா போகுது. வந்துட்டான், ஒரு வழியா வேகமா வந்ததுனால வந்தவன் அந்த ஒரு ஐலாண்டுக்கு தான் போய் பார்க்கறான். தன்னுடைய பொண்டாட்டி புள்ள 2 பேருமே மயங்கி கிடக்குறாங்க. போறான், தான் கையில வாட்டர் பாட்டில் ஒன்று வச்சிருப்பான். அதை எடுத்துட்டு வந்து பொண்டாட்டி கொடுக்குறான், பிள்ளைக்கு கொடுக்குறான். ஆனா பிள்ளைக்கு வந்து மூச்சு பேச்சு இல்லாம இருக்கு. சிபிஆர் கொடுத்து பார்க்கறான், வேகமா கொடுக்குறான். எந்திரிடா அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே குத்திக்கிட்டே சிபிஆர் கொடுத்துக்கிட்டே இருக்கான். இவன் கொடுத்த சிபிஆர்னால நல்லபடியா அந்த பையன் வந்து உசுறு பழைக்கிறாங்க. இவன் போட்ட எல்லா எஃபர்ட்டுக்கும் பலன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த போட்ல ஃபைனலா வந்து பொண்டாட்டியையும் பிள்ளையையும் அந்த போட்ல ஏத்திக்கிறான். கம்ப்ளீட்டா எனர்ஜி இல்லாம இருப்பான். அப்படியே அவனும் அந்த போட்லயே வந்து மயங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட இப்ப திருடிட்டு தானே இந்த போட்டை எடுத்துட்டு வந்திருப்பான். இந்த போட்டோட ஜிபிஎஸ் அதை ட்ராக் பண்ணிட்டு போன் வேற வச்சிருப்பான். அதை ட்ராக் பண்ணிட்டு ஹெலிகாப்டர் வேற வந்துருச்சு. வந்தவங்க காப்பாத்துறாங்க. ஃபைனலா நம்ம ஹீரோவோட குடும்பத்தை வந்து காப்பாத்துறாங்க. இப்படியே இந்த இடத்துல இந்த படம் வந்து முடியுது. ஆக்சுவலா இந்த படம் வந்து நல்லா இருந்துச்சு. என்ன பொறுத்த அளவுக்கு ரொம்பவும் மொக்க படம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு டீசென்டான ஒரு சூப்பரான ஒரு படம் தான். அடுத்த ஒரு தரமான ஒரு வித்தியாசமான படத்துல கட்டாயமா உங்களை வந்து நான் மீட் பண்றேன். வீடியோவை என் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பர்சனலா ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கு உங்ககிட்ட. நீங்க உங்க லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் ரெக்ரெட் பண்ணிருப்பீங்கல்ல, இதை நான் பண்ணிட்டேன், இதை நான் பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ரெக்ரெட் பண்ணிருப்பீங்க. அப்படியாப்பட்ட விஷயம் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், இதை நான் பண்ணிருக்கவே கூடாது, ஆனா இந்த தப்பை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க ரெக்ரெட் பண்ற எந்த ஒரு விஷயத்தையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.